அடுத்து வரும் பாராலிம்பிக்கில் சிறப்பாக செயல்பட்டு தங்கம் வெல்வேன் என்று தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கம் வென்று தாயகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள மனிஷா ராமதாசுடன் சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வென்று தற்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த பதக்க நாயகிகள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸ் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜெயா தொலைக்காட்சி சார்பா. எப்படி இருந்துச்சு வின் பண்ணிருக்கீங்க? அதாவது வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு இந்த மூமெண்ட்? நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். ஸோ எங்க அப்பா அம்மா மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக்ஸ். அதுலேயும் நான் மெடல் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வெறும் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் போயிருந்தேன். ஆனால் மெடல் ஜெயிச்சது அதை இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கு. ஓகே, உங்களை எதிர்த்து விளையாடக்கூடிய வீரர்கள்னா எப்படி அந்த மேட்ச் எவ்வளவு டஃபா இருந்துச்சு? எவ்வளவு நாள் போராட்டத்திற்கு இந்த வெற்றி என்பது கிடைச்சிருக்குது? நான் என்னோட இருக்கிறதுல என்னோட டிராஸ் ரொம்ப கஷ்டமா வந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரெஞ்சுக்கு அகேன்ஸ்டா ஆடினேன். எனக்கு க்ரௌட் ஃபுல்லாகவே ஆப்போசிட்டாக தான் இருந்தது. பிகாஸ் நான் ஃப்ரான்ஸில் ஆடி இருந்தேன் பாராலிம்பிக்ஸ். அதுவும் ஃப்ரெஞ்சுக்கு அகேன்ஸ்டா மொத்த க்ரௌடும் ஆப்போசிட் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஆடுறதுக்கு முன்னாடி. ஆனால் ஃபர்ஸ்ட் செட் தோத்தேன் அவங்க கூட. அப்புறம் செகண்ட் தேர்ட் செட் கம்பேக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் நான் என்னோட பிலீவ் பண்ணியிருந்தேன், என்னோட கேமை பிலீவ் பண்ணியிருந்தேன். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், அவ்வளோதான். வெண்கல பதக்கம் வின் பண்ணதற்கு மிகப்பெரிய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இந்த நிலையில உங்களோட இலக்கு இன்னும் என்னென்ன இருக்குது? இது இந்த தடவை பிரான்ஸா இருக்கலாம். ஆனா அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நான் கண்டிப்பா கோல்டு இல்ல சில்வர் ஜெயிச்சுட்டு வருவேன். கண்டிப்பா என்னோட கலர் ஜெயிச்சு மாத்துவேன். நிச்சயமாக இந்த முறை வெண்கல பதக்கம் வென்றிருந்தாலும் கூட அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் அல்லது வெள்ளியை நிச்சயமாக தமிழகத்திற்கு வென்று பெருமை சேர்ப்பன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முத்துக்குமார்.